வணக்கம் வடிவேலன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு செட்டிநாடு சுவையான மீன் குழம்பு. மீன் குழம்பு வித்தியாசமா செய்ய போறீங்க. வித்தியாசமா. செட்டிநாடு மீன் குழம்புனாவே ருசியா இருக்கும். சரி, நீங்க எப்படி செய்றீங்கிறதையும் பார்ப்போம். மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி பச்சை மிளகா, தக்காளி தேவையான அளவு நறுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம வெள்ளைப்பூடு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம். அது மீன் குழம்புக்கு தேவையான மீனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். நமக்கு தேவையானது கடலெண்ணெய் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கடலெண்ணெய் பயன்படுத்துங்க, நல்லது உடலுக்கு. நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம். இப்போ தேவையான அளவு நம்ம வெந்தயத்தை போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெந்தயமும் நல்லா வதங்குது. வெந்தயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே தான் நல்லா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கம்மன்னு வாசமாக இருக்குமா, மீன் குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்குமா. வெந்தயம் நல்லா பொரிய விடுங்க எப்போவுமே. பச்சை மிளகா நம்ம அதோடு சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கிற வேண்டியதான். பச்சை மிளகா, கருவேப்பில்லை எல்லாம் அதோடு சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. பூண்டு நறுக்கி வச்ச பூண்டையும் அதில் சேர்த்துக்கிறங்க. நல்லா கருகாமல் நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. வெந்தயம்லாம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. நல்லா வதக்குங்க. இதை நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்குங்கிறாப்புல குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிற வேண்டியதான். தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா வதங்கட்டும். பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாம் வதங்குற மாதிரி மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடியை நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறங்க. தேவையான அளவு மல்லித்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கு. மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாப்புல, அதாவது 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றுறோம். இப்போ எவ்வளோ உங்களுக்கு குழம்புக்கு தேவையோ அவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிற வேண்டியதான். இந்த நேரம் தான் உப்பு போடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போடுங்க. ஸோ இந்த கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மீனை எடுத்து இதில் போட்டுட்டு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 6-7 நிமிஷத்துக்கிட்ட வச்சுட்டு சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா மீன் கொதிச்சிடும். நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இடம் பார்த்து எல்லாமே அங்கங்கே கலக்க நல்லா மீன்களை போடுங்க. கலங்க மர போட்டு எடுக்கணும். மீன் குழம்பு ரெடி. கடைசியாக கொத்தமல்லி போடுறோம். மீன் குழம்பு இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அமர்த்தியாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குது மீன் குழம்பு. பாருங்கள், நல்லா இருக்குது மசாலா, வீட்டு மசாலா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு அப்படியே மீன் குழம்பை இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சாதம் வடிச்சிருக்கு. சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி. அனைவரும் சாப்பிட வாருங்கள். வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு தட்டில் போட்டு மீன் குழம்பு சுவையாக ரொம்ப கலர்ஃபுல்லாக வீட்டு மிளகா படிங்கிறதுனால நல்லாவே வந்திருக்கு. மீன் குழம்பு நல்ல ருசியாக இருக்குது. அதே மாதிரி மீன் வறுவல் எல்லாமே சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.